உங்களுக்கு பெஞ்சு ப்ரெஸ்ஸில் 100 கிலோ போகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு 60 கிலோ தான் மேக்ஸிமம். உங்களுக்கு 100 கிலோ வரைக்கும் அந்த பெஞ்சு ப்ரெஸ்ஸை கொண்டு போகணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக 5 கிலோவாக கூட்டி கூட்டி வாரம் கூட்டி கூட்டி 100 கிலோ வரையும் கொண்டு போவீங்க. இதுக்கு பேர் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட். கரெக்டு தானே? ஸோ அதே மாதிரி வரும்போது உங்கள் பிரெயினை மட்டும் ஏன் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி இது பண்ண மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்கள். உங்கள் பிரெயினுமே ஒரு மசில் தான், ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். நீங்கள் பெஞ்சு ப்ரெஸ்ஸுக்கு மட்டும் 5 கிலோவை ஆட் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் பிரெயினை ஸ்ட்ராங் பண்ணணுன்னா ஏன் நீங்கள் அதிகமாக மெடிடேஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க? சேம் ரீசன் தான் கைஸ். ஏன் எனக்குமே நீங்கள் ஒரு 20 நிமிஷம் உங்களால் மெடிடேஷன் பண்ண முடியாட்டி சொல்கிறேன், ஒரே நாளில் பண்ண முடியாது, டைம் எடுக்கும், மாதங்கள் எடுக்கும், வருஷங்கள் இல்லை மாதங்களில் பண்ணலாம். அது இல்லாதனால தான் உங்களால் இதை குவிட் பண்ண முடியல. ஏன்னா நமக்கு போனோகிராஃபிங்கிறது ஒரு இம்பல்ஸ், ஒரு அர்ஜு மாதிரி. அது எப்படி சொல்ல, ஒரு அனிமலிஸ்டிக் இது மாதிரி. ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னா உங்களுக்கு ப்ரீ ஃப்ரண்டல் நல்லா டெவலப் ஆகிருக்கும். போனோகிராஃபி இங்கேன்னு வச்சுக்கோங்க, லிம்பிக் பிரெயின். இது ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ். அதாவது 3 பார்ட் உண்டு. இது எமோஷனல், அனிமலிஸ்டிக். இது சம்திங் மறந்துட்டு. இதுதான் நம்ம யோசிக்கக்கூடிய பிரெயின். இப்போ நீங்கள் மெடிடேஷனில் இருக்க இந்த இடம் டெவலப் ஆகும். இப்போ நீங்கள் இதை பண்ண பைசப் டெவலப் ஆகுற மாதிரி நீங்கள் மெடிடேஷனில் இருக்கும்போது இந்த இடம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நீங்கள் அந்த இடத்த ஸ்ட்ராங் பண்ணால் தான் உங்களால் இந்த இம்பல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக மெடிடேட் பண்ண இந்த இடத்த நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒரு அர்ஜு வந்தாலோ, ஒரு ஹெவியான ஒரு அர்ஜு வந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நான் இது கிடையாது, நான் ஜஸ்ட் எனக்கு இதெல்லாம் தெரிகிற ஒரு அப்சர்வர். அந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களால் அந்த அப்சர்வர் கூட கனெக்ஷன் க்ரியேட் பண்ண முடியுதோ. அப்சர்வர்னால் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பசிக்குது, ஓகே, அவங்களுக்கு பசிக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பசிக்குது, என்னால் அதை கவனிக்க முடியுது. அந்த கவனிக்கிற ஒரு இது இருக்குல்ல, அதுதான் அப்சர்வர். ஸோ நீங்கள் அதுதான், நீங்கள் அந்த பசி கிடையாது. பசிச்சோடனே அது அனிமல். அதுதான் உங்கள் போனோகிராஃபி, அந்த பிரெயின். புரியுதா? லிம்பிக் பிரெயின். நீங்கள் அது கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அவேர்னஸ். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கும் அந்த அவேர்னஸுக்கும் ஒரு இது உருவாக்க முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஹேபிட்டை ஈஸியாக குவிட் பண்ண முடியும். ஸோ உங்களால் குவிட் பண்ண முடியாத ரீசன் நீங்கள் இந்த பிரெயினை இதை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். இதை எப்படி ட்ரெயின் பண்ணலான்னா மெடிடேஷன். காலையில் ஒரு 3 நிமிஷம், மதியானம் ஒரு 3 நிமிஷம், நைட் ஒரு 3 நிமிஷம், ஹெவியாக அரிஞ்சு வரும்போது 3 நிமிஷம், அந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் உங்களால் அப்படியே மெடிடேஷனில் உட்கார முடிஞ்சால் இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு விட்டு தள்ளிடலாம். அதே மாதிரி அர்ஜஸ் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ எனக்கு ரொம்ப ஹெவியாக அர்ஜ் இருக்குது, இப்போ எனக்கு போனோகிராஃபி பார்க்கணுன்னு ரொம்ப இதாக இருக்குன்னா முதுகு தண்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஃபுல் பாடியும் ஃபீல் பண்ணுங்கள். மூச்சை நல்லா டீப்பாக இழுத்து விட்டுட்டு, எனக்கு அர்ஜி ஃபீல் ஆகுது, எனக்கு பிரெயினில் இந்த தோணுது, இல்லை என் பாடியில் தோணுது, அப்படின்னு எந்த அளவுக்கு உங்களால் சென்சிபிளாக அப்சர்வ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு உங்களால் ஈஸியாக அதை விட முடியும். சில நேரங்களில் தாட் ரீடைரக்ஷனும் ஹெல்ப் பண்ணும். தாட் ரீடைரக்ஷன் இப்போ ஹெவியாக அர்ஜஸ் வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் டக்குன்னு வேறு எதையாவது யோசிக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு கராத்தே பிடிக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அர்ஜஸ் வருது. அப்போ டக்குன்னு நான் கராத்தேயில் கிக் அடிக்கிறேன், கராத்தேயில் நான் அந்த ஆப்போனண்ட்டு தலையை கிக் கரெக்டாக அடிக்கிறேன். இப்படி ஒரு 2 நிமிஷம் அதை பற்றி யோசிக்கும்போது இந்த அட்ஜஸ்ட் கம்ப்ளீட்டாக போயிடும். ஏன்னா நம்ம மைண்ட் ஒரு நேரம் ஒரு விஷயத்தை தான் யோசிக்க முடியும். ரெண்டு விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 விஷயத்த ஒரு நேரம் உங்களால் யோசிக்க முடியுதா? வாய்ப்பே இல்லை. அப்படி முடிஞ்சுன்னா நீங்கள் எனக்கு இது பண்ணுங்கள். அதனால ஃபோக்கஸ் ஒரு பாயிண்டில் தான் இருக்கும். அந்த ஃபோக்கஸை அட்டென்ஷன் எங்கே போகுதோ எனர்ஜி போகும். இப்போ நீங்கள் போனோகிராஃபி அந்த தப்பான விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அப்படியே தான் போயிட்டுருக்கும். நீங்கள் மாற்றி ஓகே கராத்தே, கிக் பாக்ஸிங், இல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ், இல்லை ஏதாவது அந்த மாதிரி யோசிக்கும் போது உங்கள் பிரெயின் அங்கே போகும், உங்கள் எனர்ஜி அங்கே போகும், அட்டென்ஷன் அங்கே போகும். அதனால் நீங்கள் அது கூட பண்ணலாம். இல்லாமல் நீங்கள் இந்த மசிலை டெவலப் பண்ணணும். அதான் இந்த வீடியோட மெயின் ரீசன். உங்களால் குவிட் பண்ண முடியாட்டி நீங்கள் ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸை மெடிடேட் பண்ணி அது பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இப்படி மூச்சு இழுத்து விடும்போது உங்கள் பிரெத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அது ஒரு கவுண்ட்டுன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இது பைசப்புக்கு பண்ணுறீங்க 1 2 இந்த மாதிரி உங்கள் பிரெயினை டெவலப் பண்ணுற ஒவ்வொரு கான்சன்ட்ரேட்டட் பிரெத்தும் ஒரு ரெப். அப்படி நீங்கள் பண்ண இது 100 கிலோ வரைக்கும் டெவலப் ஆகிரும்னு வச்சுக்கோங்க. 100 கிலோ பெஞ்சு ப்ரெஸ் மாதிரி 100 ரெப் இது. அப்போ உங்களுக்கு அந்த அர்ஜஸை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ 2 விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்று எப்போவுமே ப்ரெசண்ட்டாக இருங்க. இப்போ நீங்கள் பாஸ்ட்டை பற்றியோ ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சிங்கன்னா நீங்கள் ப்ரெசண்ட்டில் இல்லை. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இது மட்டும்தான் உண்மை. உங்கள் கண்ணில் தெரியுதுல்ல, இந்த அவேர்னஸ் மட்டும்தான் உண்மை. நீங்கள் காலையில் குடித்த காஃபியோ சாப்பாடோ அது கூட உண்மை கிடையாது. எதுவுமே உண்மை, அதெல்லாம் உங்கள் மைண்டில் இருக்க ஒரு ஐடியா தான். நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாமே ஒரு ஃபேண்டசி.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மட்டும்தான் ப்ரெசன்ட். எந்த அளவுக்கு ப்ரெசென்ட்டில் இருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது, நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன். எனக்கு வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தது வந்து உண்மையை ஃபேஸ் பண்ணாதது. உண்மையை ஃபேஸ் பண்ணாத இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஏதாவது ஒன்று இருக்கும். நான் எல்லா வீடியோலையும் தான் சொல்கிறேன், ஏன்னா நான் அதில் ஸ்ட்ரகிள் பண்ணது. நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரு வேலை, ஒரு கர்மா, ஒரு தர்மா இருக்கும். அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் டிஸ்ட்ராக்ஷனை தான் தேடி போவீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு உங்களோட ஒரு இந்த பிறவியில் நீங்கள் பெரிய ஒரு ஃபுட்பாலராக ஆகணும்னு ஆசை இருக்கலாம். இல்லை ஒரு ஆசை இல்லை, ஒரு விதி, ஒரு ஏதாவது ஒன்று இருக்கலாம், ஒரு கர்மா இருக்கலாம் நீங்கள் பெரிய ஃபுட்பாலர் ஆகணும்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுட்பால் கற்றுக்கணுமா, நான் வீட்டிலே இருக்கேன், நான் ரூமில் இருக்கேன், வெளியே போக மாட்டேன், அப்படி வீட்டிலே இருக்கீங்க. அப்போ என்ன ஆகும், டெவில் வரும். சாத்தான் வந்து ஃபோன் பாரு, போனோகிராஃபி பாரு, இதை பாரு அப்படின்னு நானே டெவில் மாதிரி வரேன். ஸோ வந்து அந்த மாதிரி ஆசை காட்டும். அதனால் உங்கள் பொட்டன்ஷியலை குறைச்சி நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான் வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல கைஸ்? நீங்கள் ஃபுட்பால் போகிறீங்க, கோச்சிங் போகிறீங்க, இல்லை உங்கள் லைஃப் மேலே 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 போயிட்டே இருக்கீங்க. ஃபுட்பால் தான் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ உங்கள் லைஃப் வந்து வேறு மாதிரி போகும். நீங்கள் அதை எதுவுமே பண்ணாமல் வீட்டிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான் பண்ண தோணும். இது வந்து அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு வெர்ஷனாக இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராக்டிஸும் ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் உங்கள் பெஸ்ட்டு வெர்ஷனாக இருங்க. எங்கேயுமே எக்ஸ்கியூஸோ கட் கார்னர் பண்ணாதீங்க. கட் கார்னர்னால் இப்போ இந்த பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து கார்னரெல்லாம் கட் பண்ணுறேன். அப்போ வந்து இன்னும் கட் பண்ணணும், இன்னும் கார்னர் ஆகணும்னு கட் பண்ணால் முழு பேப்பரையும் நம்ம கட் பண்ண வேண்டியது. அது வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. இப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது அந்த மாதிரி. இஃப் யூ கட் கார்னர்ஸ் யூ ஹேவ் டு ஆல்வேஸ் கட் கார்னர், அந்த மாதிரி. ஸோ உங்கள் பெஸ்ட் வெர்ஷனாக நீங்கள் இருங்க. அப்போ வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ஈஸி.